பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். வசனத்தை வாசிக்கிறேன். நெகேமியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 29 வாசிக்கிறேன். நெகேமியா 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அவர்களுக்கு பின்னாக இம்மேரின் குமாரன் சாதோக் தன் வீட்டுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக கிழக்கு வாசலை காக்கிற செக்கனியாவின் குமாரன் செமையா பழுது பார்த்து கட்டினான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. செமையாவின் குமாரனாகி செக்கனியாவின் குமாரனாகிய செமையா பழுது பார்த்து கட்டினான். ஆகவே நெகேமியா மூலமாக இந்த 9வது வாசலாகிய கிழக்கு வாசல் கட்டப்படுகிறது. இந்த கிழக்கு வாசலை கட்டுவதற்கு நெகேமியா ஒரு குறிப்பிட்ட நபர்களை தெரிந்து கொண்டார். அவர் இந்த வாசலை சரியாக கட்டினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய ஆவிக்கு எடுத்து பார்க்கிற பொழுது எசேக்கியேலின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் வசனம் 1-2 வாசிக்கிற பொழுது, பின்பு அவர் என்னை கீழ்த்திசைக்கு எதிர்வாசலாகிய வாசலுக்கு அழைத்து கொண்டு போனார். இதோ இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கீழ்த்திசையிலிருந்து வந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலைப் போல இருந்தது. அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசித்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. முதல் வரிகளை இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது நட்சத்திரம் தோன்றினது. அந்த நட்சத்திரம் சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டினது. அந்த நட்சத்திரத்தின் மூலமாக இயேசு பிறந்த பெத்லகேம் இடத்துல சரியாக கொண்டு சென்றது. 3 சாஸ்திரிகள் சென்று அந்த இடத்துல போய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குழந்தையாக இருந்த இயேசு கிறிஸ்து பணிந்து கொண்டார்கள், தொழுது கொண்டார்கள்னு சொல்லி பார்க்கிறோம். இங்கே அவருடைய 2வது வரியை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கீழ்த்திசையிலிருந்து வந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல் இருந்தது. அவருடைய சத்தம் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணும் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல இருந்தது. அப்படின்னா அவருடைய மகிமை பாருங்கள், எவ்வளோ பிரகாசம் உள்ளது, எவ்வளோ மகிமை உள்ளது, எவ்வளோ பலத்த சத்தம் உள்ளது. அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசித்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. முதன்முறை வந்த இயேசுவுக்கும் 2வது முறை வரப்போகிற இயேசுவுக்கும் மிகப்பெரிய வித்தியாசத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். முதல் வந்த இயேசு அவர் ஒரு குழந்தையாக இந்த பூமிக்கு பிறந்து வந்தார். அவர் வந்தது மேய்ப்பர்களுக்கும் சாஸ்திரிகளுக்கும் அறிவிக்கப்பட்டது. ஆகவே அவர்கள் சென்று இயேசுவை தொழுது கொண்டார்கள். மிகவும் ஒரு சிம்பிளாக அந்த சம்பவம் நடந்துச்சு. ஆனால் 2வது வருகை கொடுத்து நாங்கள் எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல அந்த சத்தம் கேட்கும். வானத்தில் மிகப்பெரிய சத்தம் தோன்றும். முதல் வருகையிலே வானத்தில் நட்சத்திரம் தோன்றினது. அந்த நட்சத்திரத்தை பார்த்த சாஸ்திரிகள் ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டார்கள். ஏதோ ஒரு நடக்கு என்பதை சொன்னார்கள். அது என்ன? இயேசு பிறந்த செய்தியாக இருந்தது. ஆனால் 2வது முறை வருகிற பொழுது அவர் அமைதியாக வரமாட்டாராம். அவருடைய சத்தம் எப்படி இருக்குமா? பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல அவருடைய இரைச்சல் காணப்படும். எல்லோருக்கும் அறிவிக்கப்படும். எக்கால சத்தம் துணிக்கும். அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசிக்கும். பூமியில் வெளிச்சம் உண்டாகும். அவருடைய மகிமை இந்த பூமி முழுவதுமாக நிறைந்திருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த கிழக்கு வாசல் என்பது இயேசு கிறிஸ்துடைய வருகையை காட்டுகிற ஒரு வாசலாக இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது. நாம் ஆயத்தமாக்கி அநேகரை ஆயத்தப்படுத்த வேண்டும். நாம் ஆயத்தமாகி அநேகருக்கு நாம் அவருடைய அன்பை சொல்லி அவருடைய அன்பை அவருக்கு நாம் அநேகருக்கு அறிவித்து அந்த அன்பின் நிமித்தமாய் இயேசுவண்டை கொண்டு வரும்படியாக நாம் காரியங்களை செய்ய வேண்டும். ஆக முதல் வருகையில் நாம் இயேசுவை போய் சந்திப்பதற்கு நமக்கு ஒருவேளை ஆயத்தம் இல்லாமல், ஒருவேளை நமக்கு அது வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் 2வது முறை நம்ம சந்திக்க போகிற இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் முறை இயேசு பிறந்த பொழுது நம்ம இயேசு அறியாத குடும்பத்தில் இருந்தோம். ஆனால் 2வது முறை வரப்போகிற இயேசு குறித்து அறிந்திருக்கிறோம். அவர் அநேகரை தம் பக்கமாக இழுத்து கொள்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த நாளில் அநேகர் இயேசுண்டைக்கு வர வேண்டும் என்று ஒரு சித்தமாக இருக்கிறது. அநேகரை அவர் பக்கமாக தேவன் இழுத்து கொள்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அநேகரை தேவன் அவர் பக்கமாக கூட்டி சேர்க்கிறார். அவர் பக்கமாக இழுத்து கொள்கிறார். அவர் பக்கமாக கொண்டு வந்து சேர்க்கிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே அவர் 2வது வருகை என்பது ஒரு அமைதியாக இருக்காது, ஒரு சஸ்பென்ஸாக இருக்காது, சைலண்ட்டாக இருக்காதான். அது பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல அவருடைய மகிமையினால் பூமி நிறைந்து காணப்படும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சத்தத்தோடு கூட இயேசு தோன்றுவார். அந்த இயேசுவை சந்திக்க நாம் ஆயத்தமாக வேண்டும். அந்த இயேசுவை சந்திக்க நாம் அநேகரை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று பார்க்கிறோம். ஆகவே அவர் நியாயத்தீர்ப்பு மிகவும் முக்கியமானது. அவர் நியாயத்தீர்ப்பில் அநேகரை நாம் ஆண்டவரிடத்தில் சேர்க்க போகிறோம். அவர் நியாயத்தீர்ப்பில் அநேகர் வரப்போகிறாங்க. அவர் நியாயத்தீர்ப்பில் அநேகர் வந்து கண்டுகொண்டு அவரை தொழுது கொள்ளப் போகிறார்கள். ஆகவே இயேசுவை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாகவும் அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாகவும் கர்த்தர் நம்மையும் பிள்ளைகளையும் ஆசிரியப்பார். ஜெபங்களை பரிசுத்த நாளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம்.
உடைய 2ஆம் வருகையில் நாங்கள் கலந்து கொள்ள உடைய 2ஆம் வருகையில் நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். வருகிற வருகையானது ஒரு ரகசியமாக இருக்காது, பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல சத்தத்தை துணித்து வரும் என்று சொல்ல பார்க்கிறோம். அதையெல்லாம் நாங்கள் சந்திக்க எங்களுக்கு கிருபை தாரும். உடைய கருத்தில் தாழ்த்தி ஒப்புடைய இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். வில் பி சக்சீடர்.